மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஆர்சிபி தோத்துச்சு. 20 நாள் கழிச்சு வந்தால் என்னத்தை தான் ப்ராக்டிஸ் வரும், போர் அடிச்சிடும். கண்டினியூஸாக ஜெயிக்கணும். கேப் விட்டா மூஞ்சி போச்சு கதை. ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, ஆனால் குவாலிஃபை ஆகிட்டீங்க. இப்போ நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் ஜிடி விசஸ் சிஎஸ்கேல சிஎஸ்கே ஜெயிக்கணும். நைட்டு வந்து பஞ்சாப் டெல்லியில் பஞ்சாப் டெல்லி ஜெயிக்கணும். அப்போ தான் ஆர்சிபி செகண்ட் பிளேஸில் போக முடியும். ஆர்சிபி அடுத்த மேட்ச் லக்னோவோட மண்டே அது ஜெயிக்கணும். சரி, டியூஸ்டே அந்த மேட்ச் அது ஜெயிக்கணும். நேற்று விராட் கோலி ஒரு அற்புதமான ஒரு ஃபோர்ஸில் வந்தாப்புல சேசிங்கில் 230 அடிச்சிட்டானுங்க. சன்ரைசர்ஸ் நேடா அவுட் ஆன பிறகு அப்புறம் 2 மேட்ச் பொழந்து கட்டுறீங்களேடா எப்பா, பொழந்து பயங்கரமாக கட்டுறானுங்க. இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு மேட்ச் செஞ்சுரி அடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று ஒரு 94. அபிஷேக் சர்மா நேற்று ஸ்டார்டிங்கில் பொழந்தான். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகலை. இஷான் கிஷன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கோர் கொண்டு போவதான் 231 வந்தது. கலாசன் ஒரு லிட்டில் கேமியோ நேற்று. கம்மிங்ஸும் ஒரு 6 அடிச்சுட்டு போயிட்டான். ஆர்சிபி சேசிங்கில் வந்தானுங்க. சால்ட்டு நேற்று ஒரு நல்ல சால்ட்டும் தலைவனும் நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் நல்லா தருவோம். ஒரு தோல்வியே ஒரு பாடம் தான். தோக்காமல் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். சரி, ஆர்சிபி சன்ரைசர்ஸ் பரவாயில்லடா, ஜெயிச்சுக்கோங்கடா, சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த ஒரு மேட்ச் இருக்குது லக்னோ. அதை தோத்திங்கன்னா அவனை 3rd 4th எலிமினேட்டர் தான். இந்த வாட்டி எலிமினேட்டரில் கவுந்திங்க இருக்குதுடா உங்களுக்கு. ஆர்சிபி இன்னையோடு தான் லாஸ்ட் இயர் நான் ஆர்சிபி சப்போர்ட் பண்ண போகிறேன். இந்த வருஷமும் தோத்திங்கன்னா அவ்வளோதான், நான் கட்சி மாறிடுவேன் சொல்லிட்டேன். ஸோ மும்பையை வந்துட்டானுங்க. ஆனால் ஆர்சிபி விசஸ் எம்ஐ வேறு லெவலில் இருக்கும். எலிமினேட்டர் வந்தால் அல்ல, குவாலிஃபயர் 2ல் வந்தாலும் வேறு லெவல் இருக்கும், ஃபைனல் வந்தாலும் வேறு லெவலில் இருக்கும். நேற்று தலைவன் முகத்தில் ஒரு சேட்னஸை பார்த்தோம். பரவாயில்ல, சன்ரைசர்ஸ் ஒரு ஆறுதல் வெற்றி நேற்று அடைஞ்சிட்டாங்க. நல்லாவே நேற்று பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க பவுலிங்கில். குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தால் நீங்களும் குவாலிஃபை ஆகிருப்பீங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆர்சிபி நேற்று தோற்று விட்டது. வெக்கங்கட்டவனுங்களை. அடுத்த மேட்ச் அது ஜெயிங்க. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். ஆர்சிபி அவ்வளோதான், வேஸ்ட். அடுத்த மேட்ச் தயவுசெய்து லக்னோ கூட ஜெயிங்க. இல்லைன்னா சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும், டெல்லி ஜெயிக்கணும். ஜிடிகிட்டையும் பஞ்சாப் கிட்டையும் வர 2 மேட்ச்சில். அப்போ தான் நீங்கள் செகண்ட் பிளேஸ் வருவீங்க. இல்லைனா வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஒன்றும் இல்லை, பாய்.